ஹலோ பசங்களா, என் பேர் ஜுனேத். இன்னைக்கு நம்ம +4 மார்க் சீரீஸ்ல ஒரு வெரி முக்கியமான ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். இது வந்து ஜேஇல ஒரு வெரி ரிப்பீட்டடான ஒரு கான்செப்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல பயோட் சாவர்ட்ஸ் லா. இது வந்து ஒரு கரண்ட் கேரியிங் வயர், அது வந்து எப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிக் கொடுக்கும். ஸோ பார்க்கலாமா? முதல்ல வந்து இந்த வயரை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வயர் நீங்க பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ வந்து கரண்ட் இப்படி மேலே போகுது. இதுல வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் நம்ம இதுல ரெண்டு கேஸ் நம்ம பார்க்க போறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வயர் பாயிண்ட் பில இருந்து பாயிண்ட் ஏ வரைக்கும் கரண்ட் மேலே போகுது. இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆர்க் மாதிரி கரண்ட் போகுது. ஓகேவா? இது ரெண்டுக்குமே வந்து நம்ம பயோட் சாவர்ட்ஸ் லா தான் யூஸ் பண்ண போறோம். முதல்ல வந்து இதுக்கு பாயிண்ட் பில நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mu naught I by 4 pi r into sin theta 1 plus sin theta 2. இதுல நம்ம mu naught அப்படிங்கிறது மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, அப்புறம் 4 pi r உங்களுக்கு தெரியும். rங்கிறது இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் p வரைக்கும், ஐங்கிறது போற கரண்ட், sin theta 1 தீட்டாங்கிறது இந்த ஆங்கிள் மேல இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற ஆங்கிள், sin theta 2 இந்த ஆங்கிள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் பில இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஒரு ரூல் இருக்கு, அதாவது ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஃபிங்கர்ஸ் வந்து நீங்க கரண்டோடைய டைரக்ஷன்ல அலைன் பண்ணிக்கிட்டு அந்த பாயிண்ட் பக்கமா வந்து இப்படி கர்ல் பண்ணா எந்த டைரக்ஷன்ல உங்க தம் ஃபேஸ் பண்ணுதோ அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி கர்ல் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் இந்த தீட்டா 1 90 இருந்துச்சு அப்படின்னா என்ன? 90 இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்ஃபைனைட் வயர் அப்படின்னு. ஸோ நம்ம இங்க ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்கலாம். அதாவது சப்போஸ் பாயிண்ட் பி இன்ஃபைனைட்ல இருக்கு அப்படின்னா எப்படி ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் இந்த பாயிண்ட் பி வந்து இன்ஃபினிட்டியில இருந்துச்சு அப்படின்னா இந்த தீட்டா 2 இருக்குல்ல, இது வந்து நீங்க மெஷர் பண்ணி பார்க்கும்போது 90 கிட்ட வரும். ஸோ உங்களுடைய சைன் தீட்டா 2 வந்து சைன் 90 எவ்வளோ? 1. அப்போ இங்க வந்து 1 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் ஏ பாயிண்ட் கூட இன்ஃபினிட்டியில இருந்துச்சு அப்படின்னா எப்படி மாறும்? சைன் தீட்டா 1 பிளஸ் சைன் தீட்டா 2, இதுவும் 90 இதுவும் 90. தீட்டா 1 தீட்டா 2 ரெண்டுமே 90. ஏ பி அட் இன்ஃபினிட்டி. அப்போனா 1 பிளஸ் 1 வந்து 2 ஆயிரும். ஸோ உங்களுக்கு கடைசியா ஃபார்முலா வந்து mu naught I by 2 pi r அப்படின்னு ஃபார்முலா வந்துடும். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு. இப்போ நம்ம ஆர்க்கு போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, an infinite wire has a circular bend of radius a and carrying a current I as shown in the figure. The magnetic field at the origin O of the arc is given by. ஸோ இது வந்து உங்களுடைய வயர், கரண்ட் வந்து இப்படி போயிட்டு ஒரு ஆர்க் வழியா அதுக்கப்புறம் வெளில இப்படி போகுது. ஓகேவா? ஸோ டோட்டல் கரண்ட் வர அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த பாயிண்ட் ஓவல நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ முதல்ல நம்ம இந்த பகுதி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அத வர்ற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல டைரக்ஷன் பார்த்துடலாமா? கரண்ட் வந்து இப்படி போகுது, கிராஸ் பண்ற அந்த பாயிண்டோட. ஸோ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ள போகுது, போர்டுக்குள்ள போகுது, உள்ள போகுது. ஓகேவா? இப்போ ஃபார்முலா எப்படின்னு பாத்தீங்கன்னா mu naught I by 4 pi r sin theta 1 plus sin theta 2. இதுல முதல்ல இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த இன்ஃபைனைட் பாயிண்ட் வரைக்கும் நீங்க ஒரு ஆங்கிள் போட்டீங்கன்னா 90 வரும், பிகாஸ் இன்ஃபைனைட் லென்த்ல இருக்கு. இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இங்க தான் இருக்கு. ஸோ ஆங்கிள் ஒண்ணுமே இல்லை, ஆங்கிள் இஸ் 0. ஸோ ஒரு ஆங்கிள் உங்களுக்கு 90 வரும், இன்னொரு ஆங்கிள் 0 வரும். sin theta 1 sin 90 எவ்வளோ? 1.
sin theta to sin 0 எவ்வளோ 0. ஸோ உங்களுக்கான கடைசியா ஃபார்முலா வேல்யூ எவ்வளோடு வருது பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஐ பை 4 பை ஆர், அவ்வளோதான். ஒரு 1 ஒரு 0, இது வந்து உள்ள போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இந்த ஆர்க்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ கடைசியா வர்ற எக்ஸ்பிரஷன் இதுல ஆர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து வர்ற அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது ஏ. ஸோ இங்க ஆர் உடைய வேல்யூ உங்களுக்கு ஏன்னு வரும். ஓகேவா? இது இந்த வயருக்காக வர மேக்னெட்டிக் ஃபீல்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்க் ஃபார்முலா என்ன? ஆர்க் ஃபார்முலா வந்து மியூ நாட் ஐ பை 2r இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் இல்லை ஒரு ஃப்ராக்ஷன் எவ்வளோ வருதுன்னு. இது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எவ்வளோ 3π/2 இல்லைன்னா 270 டிகிரிஸ் 3/4 ஆர்க் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் சர்க்கிள் இல்லை, வெறும் 3/4 பகுதியாக வருது. ஸோ இது வந்து நம்ம சும்மா 3/4 மல்டிப்ளை பண்ணாலே போதும். 3/4 அது என்னது 270/360. அதான் வந்து நான் 3/4 போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஆர்க் அல வர அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ டைரக்ஷன் எவ்வளோ? டைரக்ஷன் வந்து கர்லிங் ஃபிங்கர்ஸ் வந்து நான் கரண்ட் டைரக்ஷன் கர்ல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உள்ள போகுது, இப்படி உள்ள. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் உள்ள. ஸோ இது ரெண்டு வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? அப்படியே ஆட் ஆகிடும், சப்ட்ராக்ட் ஆகாது. கடைசியா இந்த வயருக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோன்னு பார்க்க போறோம். இது வந்து B1, ஆர்க் வந்து B2, கடைசியா B3. B3 எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பாயிண்டிங் இருக்கா? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம B1க்கு ஏன்னு கண்டுபிடிச்சோம், பர்பெண்டிகுலரா ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து B3க்கு அப்படியே அந்த லைன்ல தானே இருக்கு. எக்ஸ்டெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த பாயிண்ட் B3 அந்த லைன் மேல இருக்கு. ஸோ B1 வந்து இந்த வயருக்கான வர அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்புறம் B2 வந்து ஆறுக்கால வர அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ கடைசியா B3 எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். B3 எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து அந்த B3 லைனுடைய என்ன ஆங்கிள் மேக் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் இல்லை, இட் மேக்ஸ் 0. இந்த லைனுடைய ஆங்கிள் வந்து பாயிண்ட்டுக்கு 0ன்னு தான் வரும். டாப் ஆங்கிள் பாட்டம் ஆங்கிள் இருக்குமே 0ன்னு வரும். 0ன்னு வந்தா sin 0 ஃபார்முலா வைஸ் இது எல்லாமே வந்து 0ன்னு ஆயிரும். B3 உங்களுக்கு 0ன்னு வந்துடும். ஏன்னா பாயிண்டே வந்து வயர் மேல தான் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வராது. கடைசியா என்னது? இதுவும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் B இஸ் ஈக்குவல்ஸ் டு B1 பிளஸ் B2 பிளஸ் B3. B3 வந்து 0, B1 எவ்வளோ? மியூ நாட் ஐ பை 4πA. B2 வந்து பாத்தீங்கன்னா மியூ நாட் ஐ பை 2, இது கூட வந்து A தான். A is equals to R radius. So mu naught I by 2A into 3/4. காமன் எல்சிஎம் காக இங்க பையோட மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? into pi. ஸோ உங்களுக்கு கடைசியா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா mu naught I by 4πA, mu naught I by 4πA 1. இங்க நம்ம 1 காமன் எடுத்துட்டு இங்க வந்து 3π/2 காமன் எடுக்க போறோம். mu naught I by 4πA into இங்க எவ்வளோ 1 பிளஸ் இங்க வந்து mu naught I by 4πA into 3π/2. கடைசியா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து mu naught I by 4πA into 1 plus 3π/2. டைரக்ஷன் என்ன உள்ள. சம்டைம்ஸ் கொஸ்டின்ல வந்து ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க
இப்படி கூட மென்ஷன் பண்ணுவாங்க, இது வெள்ளை. தப்பு செஞ்சிடாதீங்க, இதுதான் ஆன்சர், உள்ள போகணும். கடைசியா வர ஆன்சர் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரம் டீம் இக்னைட்.